ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தர்ஷன் வசூஸ் கிச்சன். தர்ஷன் வசூஸ் கிச்சனில் நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னாக்கா, பலாப்பழ பாயசம் தாங்க பார்க்க போகிறோம். இந்த பலாப்பழ பாயசம் செய்கிறதுக்கு நான் 1/2 கிலோ பலாப்பழம் எடுத்துருக்கிறேன். இந்த பாயசம் செய்கிறதுக்காக இந்த பலாப்பழத்தை சின்ன சின்ன துண்டுகளாக நம்ம நறுக்கி எடுத்துக்கலாங்க. அதுக்கப்புறம் ஒரு அடுப்பில் சுடுதண்ணியை வச்சு அதில் நாட்டு சர்க்கரை பாகுக்காக சேர்க்க போகிறோங்க. இதில் நம்ம ஒயிட் சுகர் கூட போடலாம், ஆனால் நான் வந்து நாட்டு சர்க்கரை தாங்க சேர்த்துருக்குறேன். இந்த நாட்டு சர்க்கரையில் குப்பை தூசியெல்லாம் இருக்கும், அதனால தான் நான் சுடுதண்ணியில் போட்டு அதை வடித்து எடுத்து இந்த பாயசத்துக்கு நம்ம சேர்த்துக்கலான்றதுனால இந்த வெள்ளைப்பாகை வந்து நான் எடுக்கிறேன். ஜவ்வரிசி போடணும். ஒரு அடுப்பில் ஜவ்வரிசி வேக வைக்கிறேங்க. ஜவ்வரிசி வெந்ததுக்கப்புறமா இதை வடிச்சுக்கணுங்க. ஜவ்வரிசி அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கு நல்லா கலரி விட்டுக்கோங்க. ஒரு வாணலில் ஒரு 3 ஸ்பூனுக்கு நெய் விட்டுக்கணுங்க. அதில் முந்திரி திராட்சையை போட்டு செவக்க விட்டு வறுத்து எடுத்துக்கணுங்க. அடுத்தது அதே வாணலில் ஒரு 2 ஸ்பூன் 3 ஸ்பூனுக்கு நெய் போட்டு நம்ம நறுக்கி வச்சு பலாப்பழ துண்டுகளை பலாப்பழ உடனே நம்ம சேர்த்துக்கணும். கலர ஆரம்பிச்சிடணுங்க. நல்லா அதை வணக்கி கொடுத்துக்கிட்டே இருக்கணுங்க. அதில் வந்து தண்ணி மாதிரி விடும். அது விட விட நல்லா வெந்துட்டே இருக்கும். துண்டை சேர்க்கும் போது வந்து நம்ம வெள்ளைப்பாகை வடிச்சு எடுத்துக்கிற தண்ணி சுருண்டு வர வரைக்கும் நம்ம வெள்ளைப்பாகை வந்து விடாமல் வடிச்சு எடுத்து அது கூட சேர்ந்து இந்த பலாப்பழம் வந்து வேகணுங்க. நல்லா வெந்து வரணும் பழம். இந்த பாகு கூடயே சேர்ந்து நல்லா வெந்து வரும்போது தான் அது வந்து டேஸ்ட் நல்லாயிருக்குங்க. நல்லா கலந்து விட்டு பழத்தோட இந்த பாகையும் சேர்த்து நம்ம வேக வைக்கணுங்க. அதுக்கப்புறமா வேக வச்சுருக்கிற ஜவ்வரிசியை இதில் சேர்த்து வேக வைக்கணுங்க. ஜவ்வரிசி, பலாப்பழம், நாட்டு சர்க்கரை பாகு இது 3ம் கலந்து பழம் நல்லா வெந்து வரணும். அதுக்கப்புறமா நான் 1/2 மூடி தேங்காவை எடுத்து பால் எடுத்து வச்சுருக்குறேங்க. அந்த பாலை இதில் சேர்த்து கலந்து ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டு வேக வைக்கிறேன். இது வெந்துகிட்டே இருக்கும்போது ஒரு கன்சிஸ்டன்சி வருங்க, திக்னஸ் வரும். அப்போது வந்து முந்திரி திராட்சையை நம்ம தூவி விட்டுக்கலாங்க. அடுப்பை வந்து சிம் பண்ணிக்கணும். முந்திரி திராட்சையை துருவதுக்கப்புறமா கடைசியாக நம்ம ஏலக்காய் பொடியை சேர்க்கணுங்க. இப்போ பிளேட்டிங் பண்ணியாச்சு. இதில் வந்து முந்திரியை ஸ்க்ரப் பண்ண மாதிரி போட்டுக்கணுங்க. ஃபைனலாக வந்து இது அலங்காரத்துக்காக போடுறது தாங்க. இப்போ பலாப்பழ பாயசம் ரெடி. சூப்பரான சுவையான பலாப்பழம் பாயசம் எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்த்தோங்க. இந்த டிஷ்